இன்றைக்கி நேரத்தில் இல்லைங்க, ஒரு 60-70 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அதனால் இந்த தண்ணியை நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணர்ந்து, இந்த தண்ணி எப்படி நம்ம ஏற்றி வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நான் இருக்கிற ஒரு இடம், விவசாயம் பார்க்குறது ஒரு இடம். இங்கே இருந்துட்டு நான் மொபைல் ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் நான் போட்டு. வயர்லெஸ் சிஸ்டத்தின் மூலம் ஆட்டோமேஷன் செய்து கொடுத்துள்ளார்கள். விவசாயத்தை இருக்கக்கூடிய நீரில் அதிகப்படியாக விவசாயம் செய்ய முடியும் என்பதற்கு இந்த மாதிரி டெக்னாலஜி வந்ததுக்கு முன்பு தான் நான் எல்லாம் முழு ஆர்வத்துடன் விவசாயத்தில் இறங்கினேன். விவசாயம் பண்ணலான்னு உள்ளே இறங்கி வந்தப்போ தான் அதில் இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் தெரிஞ்சது. தண்ணி சரியாக போகும்னு போனால் கடைசியில் தண்ணி பத்தில் போர் போடணும். இப்போ போரில் இருக்கிற தண்ணி எவ்வளோ நாள் வரும் தெரியாது. இது எல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு தான் ட்ரிப்பிங் சிஸ்டம் வந்து. ஆனால் தண்ணி இருந்தாலும் இல்லைனாலும் இவங்க சொல்கிற மாதிரி நம்ம வாய்க்காலில் தண்ணி விடாமல் இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் போகும்போது எந்த இடத்துல தண்ணி உழுகும் போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி நிலத்துக்கடியில் இறங்கிடும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான வேருக்கு உண்டான தண்ணி போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா நாம் இப்போ நீர் காப்போம்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் நாம் எதுக்காக நடத்துகிறோம்னா, இப்போ வந்து இது நாள் வரைக்கும் தண்ணிங்கிறது வந்து ஒரு பெரிய தேவையாக நமக்கு தெரியலைங்க. இனிமேல்ட்டு இப்போ பார்த்தோம்னா எல்லோரும் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, வெவ்வேறு ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்களாம் விவசாயத்தை நோக்கி வரையில் இப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியுதுங்க தண்ணி எப்படியெல்லாம் நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு தண்ணி அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உரங்கள் அது மாதிரிலாம் ஆர்கானிக்காக நம்ம கொடுத்தோம்னா பரவாயில்லைங்க. இப்போ இருக்கிறது எல்லாருமே வந்து இன்ஆர்கானிக்காக மருந்து அந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம வளமெல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படி நீர் சேமிப்போம் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம பண்ணால் நல்லா இருக்குங்க. உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கிறோம்னா வறட்சியை நோக்கி போயிட்டுருக்குறோம். அதை தடுத்து நம்மளோட பகுதிக்கு நம்மளோட நிலத்துக்கு தண்ணியை கொண்டு வரணும், இருக்கிற தண்ணியை காப்பாற்றணும். அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கருத்தரங்கள் நம்ம கலந்துக்கும் போது தான் நம்ம அதை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பேசுனது தெளிவாக இருக்குதுங்க. இப்போ இன்றைக்கி வாய்க்காலில் தண்ணி விட்டோம்னா தண்ணி எப்படி வந்து உங்களுக்கு நீராவி ஆகுது, கீழே இறங்காமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ நம்ம அவர் முதல் பேசினவர் தெளிவாக சொல்லிட்டார். அதாவது தண்ணி இல்லாத காலத்தில் நம்ம எப்படி இருப்போம், தண்ணி அதிகமாக இருந்தால் எப்படி இருப்போங்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு உதாரணம் சொல்லிட்டார். ஏன்னா இப்போ நம்ம பக்கத்தில் கிணத்துல தண்ணி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக வாய்க்காலே எடுத்து விடுவோம், தண்ணி தான் கிடக்குது எடுத்து விடுவோம் அப்படிம்போம். ஆனால் தண்ணி இல்லாத சூழ்நிலைக்கு தான் நம்ம வந்து இவங்களெல்லாம் பார்த்து ட்ரிப் இரிகேஷன் போடுறதுக்கு உண்டான முயற்சியில் இறங்குவோம். ஆனால் தண்ணி இருந்தாலும் இல்லைனாலும் இவங்க சொல்கிற மாதிரி நம்ம வாய்க்காலில் தண்ணி விடாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ட்ரிப் இரிகேஷன் போகும்போது எந்த இடத்துல தண்ணி உழுகும் போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி நிலத்துக்கடியில் இறங்கிடும். ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான வேருக்கு உண்டான தண்ணி போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம பகுதியே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டகத்தோட முதுகில் உட்காந்துருக்கிற மாதிரி தண்ணியே இல்லாத ஒரு இடத்துல தான் நம்ம இருந்துகிட்ருக்குறோம். இப்போ ஏதோ ஒரு ஆண்டவன் புண்ணியத்தில் இன்றைக்கி வந்து அத்திக்கடை விமானஸ் திட்டம் தண்ணி வந்ததுனால, இன்றைக்கி குளங்குட்டைக்கு தண்ணி வந்ததுனால நம்மளாம் இன்றைக்கி வந்து தண்ணி இன்றைக்கி இருக்குது. நம்ம வந்து விவசாயம் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல குடியிருக்க முடியுமாங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்த சூழ்நிலை இன்றைக்கி மாறி நம்ம பகுதியில் இன்றைக்கி தண்ணி வந்திருக்குதுன்னா இது அத்திக்கடை விமானஸ் திட்டம். நான் இந்த இடத்துல என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, இந்த திட்டம் வந்து இன்றைக்கி நேரத்தில் இல்லைங்க, ஒரு 60-70 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அதனால் இந்த தண்ணியை நம்ம காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் உணர்ந்து, இந்த தண்ணியை எப்படி நம்ம சேர்த்தி வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க, ஒவ்வொரு தோட்டத்துலேயும் கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா இருந்தாலுமேங்க கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு பண்ணை குட்டை நம்ம போட்டாகணுங்க. நம்ம தோட்டத்தில் நம்ம காட்டில் வேறு தண்ணி கண்டிப்பாக நம்மளோட எல்லை தாண்டி தண்ணி வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா நம்ம இடத்துல நம்ம தண்ணி இறங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலத்தடி நீர் மட்டம் கண்டிப்பாக உயரும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1200 அடி 1300 அடி ஓட்டிங் கூட தண்ணி இல்லாத சூழ்நிலையை நம்ம பார்த்துட்டோமுங்க. அதே இடத்துல இன்றைக்கி வந்து குளங்குட்டைக்கு அத்திக்கடவு திட்டம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 600 அடிக்கு மேலே தண்ணி ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலையும் நம்ம கண்ணில் பார்த்துருக்குறோமுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி விடுபட்டு போய் ஒரு 1400 குட்டை இருக்குதுங்க. அந்த இடத்துல இன்றைக்கி போர் ஓட்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த இடத்துல 1200 அடி 1300 அடியிலையும் ட்ரையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்குதுங்க. அதுக்கு உண்டான முயற்சியிலையும் நம்ம இறங்கிட்டு இருக்கிறோம். தற்போதைய அரசாங்கத்தையும் நம்ம கேட்டுட்ருக்கிறோம். அதனால் அந்த தண்ணியை நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த தண்ணியை நம்ம காப்பாற்றணும். கண்டிப்பாக எதிர்கால சந்ததிக்கு நம்ம தண்ணியை பூமியை மட்டும் விட்டால் பத்தாது, தண்ணியும் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது நேரத்தில் கேட்டுக்கிறேங்க. ஏன்னா நேற்று ஒரு உதாரணம், நேற்று வந்து பல்லடத்தில் இருக்கிற வனாலயத்துக்கு போயிருந்தோங்க. அங்கே 3 போர் ஓட்டி இருக்கிறாங்க. 3 போர் ஓட்டி
அதாவது வந்து அதிகப்படியான மரங்களை எல்லா இடத்துலையும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிற இடத்துலையே பார்த்தீங்கன்னா 3 போரும் ட்ரை ஆகி இனி தண்ணி வேலைக்கு வாங்கி ஊற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குதுங்க. தாராபுரம் பகுதியிலையும் போய் பார்த்தா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா வறட்சினா என்னங்கிறத நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியுதுங்க. ஆனால் நம்மளுக்கு ஆண்டவ முனியத்தில் தண்ணி வந்திருக்குது. அந்த தண்ணியை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம தண்ணியை காப்பாற்றணுங்கிறத இந்த நேரத்தில் கூறிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆனால் இந்த மொபிடெக் வர்றதுக்கு முன்னே நான் இந்த எப்படி ஆட்டோமேஷன் வால்வ் வந்திருக்கேங்கிறது பெரிய கதை. எத்தனை தடவை சொன்னாலும் சரி, ஒரு வால்வே அடைச்சி வச்சுட்டு இன்னொரு வால்வ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அடைச்சி வச்ச வால்வு ஏகமே எல்லா பக்கம் வெடிச்சிரு. அதுக்கு போய் நான் பாடுபடவும் இல்லைன்னா பிளம்பரை கூட்டி வரவும் எல்லாம் பண்ணி அதில் பெரிய கஷ்டமாகி வெவ்வேறு கம்பெனிகள்லாம் மூவ் பண்ணி பார்த்தேன். அந்த கம்பெனிகளெல்லாம் வந்து இதே மாதிரி நிர்வாகிக்கூடிய கம்பெனிகள் தான். அதில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எனக்கு ஒரு தகவல் மூலமாக இவங்க தெரிஞ்சு நானே போய் மூவ் பண்ணி பார்க்கும்போது இங்கே எனக்கு முன்னே போட்டவங்க 2 பேர்கிட்ட போய் கேட்டேங்க. மாப்பிள்ளை ஹெல்த் டைம் போட்டிருந்தாரு, வெங்கடாசன் போட்டிருந்தாரு. அவங்கள்ட்ட போய் கேட்டு திருப்தியாக சொன்னாங்க. போய் சொன்னேன் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அது வந்து இன்னே வரையிலும் எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. நான் இருக்கிற ஒரு இடம், விவசாயம் பார்க்குறது ஒரு இடம். இங்கே இருந்துட்டு நான் மொபைல் ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் நான் போட்டு. அப்பப்போ வந்து இந்த இடிமின்னல்லாம் தாக்குது. இடிமின்னல் தாக்குறதுக்கு அவங்களும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ வரையிலும் விவசாயம் சிறப்பாக செய்யறதுக்கு ஒரு முக்கிய காரணம் மொபிடெக். மற்ற கம்பெனிக்காரர் சர்வீஸ் சரியில்லைன்ட்டாங்க. அதனால் நான் பயந்துட்டேன். இதில் வந்து சர்வீஸ் நீட்டாக இருக்குது. கூப்பிட்டு சொன்னால் அடுத்த நாளே வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதை கண்டினியூ பண்ணி எங்களுக்கு மேலே மேலே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். மொபிடெக் டெக்னாலஜி மூலம் நீர்ப்பாசனம் செய்ய முடியும் என்று அறிந்து குறைந்தது ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பாக அரசாங்கரை அணுகினேன். அவர் முதல் ஒரு தோட்டத்திற்கு ஆட்டோமேஷன் செய்து கொடுத்தார்கள். அது எனக்கு பயனுள்ளதாக இருந்தது. இப்போ தொடர்ச்சியாக எனது பூமியில் பெரும்பகுதியை ஆட்டோமேஷன் செய்து தற்போது வைரஸ் சிஸ்டத்தின் மூலம் ஆட்டோமேஷன் செய்து கொடுத்துள்ளார்கள். விவசாயத்தை இருக்கக்கூடிய நீரில் அதிகப்படியாக விவசாயம் செய்ய முடியும் என்பதற்கு இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்ததுக்கு முன்பு தான் நான் எல்லாம் முழு ஆர்வத்துடன் விவசாயத்தில் இறங்கினேன். இது மென்மேலும் வளர எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். நாங்களும் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கோம். ஆனால் இது வரைக்கும் விவசாயம் பண்ணல. நான் எல்லாம் படித்து ஜாபுக்கு போய் கம்பெனிகளோட இருந்துட்டு அப்படியே வந்தாங்க. ஸோ இப்போ தான் விவசாயம் பண்ணலான்னு உள்ளே இறங்கி வந்தப்போ தான் அதில் இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் தெரிஞ்சது. முதல்ல பவர், அப்புறம் வாட்டர் சப்ளை, தண்ணி சரியாக போகும்னு போனால் கடைசியில் தண்ணி பத்தில் போர் போடணும். இப்போ போரில் இருக்கிற தண்ணி எவ்வளோ நாள் வரும் தெரியாது. இது எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் ட்ரிப்பிங் சிஸ்டம் வந்தோம். அந்த ட்ரிப்பிங் சிஸ்டத்தில் வந்து கனெக்ட் ஆனவர் தான் நம்ம கோகுல். ஸோ அவரோட இதில் தான் வந்து இப்போ மொபிடெக்கில் போட்டு இப்போ எங்களுக்கு வந்து ஃபுல்லாக குச்சிக்கிழங்கு போட்டு 3.5 ஏக்கரும் இப்போ பார்க்கும்போது என்னடான்னா ஒரு 1 ஹவரில் எனக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பாஞ்சு போகுது. ரிமைனிங் வாட்டர் ஃபுல்லாக கிணத்துல அப்படியே தான் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி ஹாப்பி தட் அளவான தீரை பயன்படுத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கு. வெயில் குடித்த பூமிக்கு நீர்தான் உயிரதா, தொலைவில் இருந்தாலும் தோட்டம் காப்பா என்று தானியங்கி நீர் பாசனம் நாளே மாறுது விவசாயம் நன்று. தண்ணீர் வீணாகாது, நேரம் வீணாகாது, ஸ்மார்ட் இரிகேஷன் வந்தாலே விவசாயம் தோற்காது. நீர் காப்போம், நிலம் காப்போம், நிலம் காப்போம், நம்ம விவசாயம் வாழ வைப்போம்.